18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம். சீனுப்பு நம்ம பிரபல பாடகி பி சுசீலா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி நம்ம முதல்வர் அவர்கள் கௌரவம் பண்ணியிருக்காங்க. திகழ்வதது கண்டமிதில் தெற்கணம் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழை முதலும் தரித்தனரும் வானத்துல வா வா ஒரு கர் டுப் 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 டுப்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா இது மெரினா கடற்கரைக்கு வந்த சோதனைன்னு எல்லாரும் அண்ணாந்து பார்த்தா போர் விமானம் பறக்குது, ஹெலிகாப்டர் அப்படியே வானத்துல வட்டம் அடிக்குது, அங்கிருந்து வீரர்கள்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு குதிக்காக. அது என்னன்னா விமானப்பட சாகச நிகழ்ச்சிக்காக ஒத்திகை பார்க்காங்களாம். அடுத்ததாக நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மாசு இருக்கார் இல்லையா, அவருக்கு வாக்கிங் போறது ஜாக்கிங் போறதெல்லாம் கைவந்த கலை, கால் வந்த கலை, ஓடுவார்ல அப்படி ஓடுவார். கோயம்புத்தூர் போயிருக்காரு, அங்க ஒரு வேலையா போயிருப்பார் போல் இருக்கு. காலையில நங்கு நடந்து போயிருக்கார். போற இடத்துல ஒரு கூழ் பானையை பார்த்திருக்கார். கூழ் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடடே கூலிஸ் மை எனர்ஜி அப்படின்னு தமக்குன்னு வாங்கி 2 செம்பை உள்ள விட்டு கூலா நடந்து போயிருக்காரு. மாப்பிளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, காட்டுக்குத்தல் அரிசி, காட்டியானம், மூங்கில் அரிசி, கல்லடிச்சான் சம்பா. ஆமாம் சார். இன்னைக்கு மட்டும் கருப்பு கோழி சார், டைமண்ட் ஸ்பெஷல் சார். கருப்பு கோழி கேன்சர் மெடிசன் சார். மாப்பிளை சம்பா மூட்டு வலி மெடிசன் சார். மூங்கில் அரிசி சார். யாரும் ஆஸ்பத்திரியாக வருவாங்க சார். எங்கள் கிட்ட ஒரு 300 கஸ்டமர் சார். நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் 450 சுகர் சார். ஒரு 2 மாதம் எடுத்தார், 270 ஆயிடுச்சு சார். சார் நான் 8 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். எப்படி பண்ணுங்க சார்? கொடுத்தோம். மகாராஷ்டிராவில் நடந்தது. மகாராஷ்டிரா அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அரசு ஏத்துக்கிட்டு செயல்படுத்த போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏக்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3வது மாடிலேருந்து கீழே கூச்சிருக்காங்க. அங்கே ஏற்கனவே இந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வளையக்கிலே கட்டி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அந்த வலையில விழுந்து தற்கொலை முயற்சி போராட்டம்ன்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். இந்த ஆந்திர துணை முதலமைச்சர் இருக்கார்லா, அவரு
இப்ப சமீப காலமா எல்லார்ட்டையும் பேசுபொருளா இருக்காரு. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்த கருத்துக்கு நேரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் வந்து பதில் போயிருக்கு. அது என்ன கருத்து, இது என்ன பதில் பார்த்துருவோம். சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. Sir, Pawan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. Thank you. பாசகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர், அட்மினை வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய தலைவர், அந்த தலைவர் தான் விசிகார்காகண்டா அவங்க இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்களா, அந்த மாநாட்டை லேசாக டச் பண்ணியே பேசாரு. திமுகவை அதனுடைய குற்றத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஷேடோ பாக்ஸிங் சென்டரோட இன் வாட் வே சென்டர் இஸ் கனெக்டட், எந்த விதத்திலும் ப்ரோஹிபிஷனில் வருஷத்துக்கு 48,700 கோடி வருதா, சென்டரோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சென்டரை கேட்குறீங்க. இது எதுக்காக இந்த நாடகம்? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா இந்த 48,000 கோடியும் எனக்கு நீ கொடுன்னு கேட்கலாம். அதுதான் இந்த பிளாய்க்கு பின்னாடி இருக்கிற வந்து என்ன ஓட்டம். அதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன அவ்வளோ பச்சை குழந்தையா? நாடகம் ஆட வேண்டாம். அடுத்த அட்டாக்க நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியா கேட்க ஐயா சடக்குன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல மழை சாதாரண அளவு, மழையினுடைய எப்படி வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுக்கு சராசரி மழை அளவு என்ன என்று சொல்கிறார்களோ அந்த மழை அளவுக்கு தகுந்த எல்லா வடிகால்களும் தயாரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் இருங்க, தயாரிக்கிறது. திடீரென்று ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெய்கிற போது இயற்கை வெள்ள யாராலும் முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும், அதுதான் விஷயம். ஆனால் நாங்கள் தயாராக இருக்கோம், அதுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நம்ம EVKS ஐயா விஜயை நோக்கித்தான் தன்னுடைய கணையை லேச தொடுத்திருக்கா. அப்படி விஜயை நான் சொல்லிக் கொள்வது, எல்லோரும் விரும்புகின்ற ஒரு பிள்ளையாக இந்த தமிழகத்தில் இருக்கும் போது அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்கின்ற கொள்கையை, அவர் விரும்புகின்ற கொள்கையை நிறைவேற்றுகின்ற கட்சிகளாகத்தான் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன. அவர் காங்கிரஸில் சேரலாம், திமுகவில் சேரலாம், விடுதலை சிறுத்தைகளோடு சேரலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தயவு செய்து சீமானோடு மட்டும் சேராதீர்கள். அவர்னால ஒரு கட்சிக்கு ஓட்டு பேங்க் போவதோ இல்லை அவரால் ஒரு கட்சிக்கு ஓட்டு பேங்க் வருவதோ நிச்சயம் நடக்கும். அப்படி கிடையாது. அவரை பொறுத்தவரையில் மக்கள் அவரை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிகர், அதாவது மக்களை மகிழ்விக்க வந்தவராகத்தான் பார்க்கின்றார்களே ஒழிய அவரை வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்ததா இந்த கவுண்டர் அட்டாக்ல எப்படி விஜய்க்கு EVKS ஐயா ஒரு கொக்கிய போட்டு இந்த பக்கம் இழுத்தாரோ அதே மாதிரி பாசகல இருக்கிற நம்ம முன்னாள் ஆளுநர் அக்கா என்ன பண்ணிருக்காங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல்ல நான் ஓகேன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப தம்பியினுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. இவர் திமுகவுக்கு ஒரு மாற்றுலாம் கிடையாது, திமுகவோடு இணைந்து போகக்கூடிய ஒரு பி டீம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு பட்டியலே அடிக்கிருக்காங்க அக்கா. தம்பி விஜய் அவர் இன்னைக்கு மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளை போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. ஆனா மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்க கும்பிடுவோம், ஆனா மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்ற. வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியும். இப்ப சமீபத்துல உயர்கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றார்ல கோவி செழியன், அவர் தான் கொஞ்சம் நெகிழ்ச்சியா பாருங்க எங்க கட்சியில எப்படி எங்களை கொண்டு வந்து மேலே ஏற்றி வச்சிருக்கிறாங்க. உடனே நீங்க எல்லாரும் எங்களை குத்தம் சொல்றீங்க இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நெகிழ்வுபட சொல்லியிருக்கார். எல்லோரும் ஏற்றுக்கொண்டவராக அறிவித்தது என்பதுதான் அண்ணன் சொன்னதை போல பல்வேறு குணங்கள் உண்டது என்று சொன்னார். அதில் கூட மாற்றுக் கட்சியை சார்ந்த வைகை செல்வன், நானும் அவரும் ஒரே நாளில் தான் முனைவர் பட்டம் பெற்றோம் சொல்லுவது கோவி செழியன் அல்ல, வைகை செல்வன். இந்த எளியவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கப்பட்ட நன்று, ஆனால் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பட்டியலினத்தை சார்ந்த ஒருவருக்கு இந்த உயர்ந்த பதவி தந்திருப்பதை என்னால் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? இதை விட முதலமைச்சர் செய்த காரியம் சரிதான் என்று சொல்லுவதற்கு இன்னொரு அத்தாட்சி பத்திரம் தமிழகத்தில் வேண்டுமா? நம்ம அதிமுக எடப்பாடி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்நாட்டில் டெங்கு இருக்குன்னு சொல்லி சில நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதுக்கு நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, இங்க டெங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சரி, டெங்கு இருக்குன்னு சொல்லிடா, எங்க இருக்குன்னு காட்டுங்க, சடக்குன்னு நாங்கள் அதை சரி ஒன்று தான் முதல்ல காட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை இப்போ அவருக்கு எங்கே டெங்கு இருக்குன்னு காட்ட சொல்லுங்க முதல்ல. அதாவது அவங்க ஆட்சியில் தான் இதை வந்து லாவணி பாடுறதுக்காக சொல்லலை. 2012 டெங்கு இறப்பு 66 பேர், 2017 டெங்கு இறப்பு 65 பேர். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகபட்சமான டெங்கு இறப்புகள். அதுக்கு பின்னாடி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இப்போ 9 மாதம் கடந்துருச்சு, 10வது மாதம் அக்டோபர் மாதம் இது வரைக்கும் டெங்கு இறப்புகள் 6. அவங்க இந்த 2012 2017 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் அவருடைய கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்போ தான் இந்த இறப்புகள் நடந்தது. இது அவர்களே நீங்கள் கேட்கலாம். 2012 17 டெங்கு இறப்பு எவ்வளோன்னு நீங்கள் அவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் இல்லை, பதட்டமே இல்லை. ஒரு நாள் தங்க விலை உருன்னு ஏறுது, இன்னொரு நாள் தக்காளி விலை சர்ன்னு ஏறுது. இந்த ரெண்டு விலை ஏறும்போது மக்கள் மனசுல புளிய கரக்கி இதை பத்தி தான் மக்கள்கிட்ட கேட்டோம். எப்பா தங்கமா தக்காளியா பாருங்க, 850 ரூபாயாப்பா பெட்டி. எப்படி வச்சு அது என்ன செய்யணும், எங்களுக்கு வாங்கி வியாபாரம் பண்ண முடியல. வாங்குறவ வந்து கேப்பா ஓடிடுவாங்க. தக்காளி கத்திரிக்காய் தான் கதாநாய விலை ஏறுது இறங்குது, என்ன விலை விற்றாலும் அதை கண்டிப்பாக தக்காளி வாங்கிட்டே ஆகணும். இப்போ என்ன செய்யறது, இருக்கிறதுல காக்கில் வாங்குற இடத்துல 2 வளத்தை போட்டு வச்சுக்கிற வேண்டியது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தங்க விலை போல தக்காளியோட விலையும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு குழம்பு வைக்கணும்னா 200 ரூபா இல்லாமல் முடியாது. ஒரு ஆளுக்கு வேலைக்கு சம்பளமே 200 ரூபாய்க்கு அந்த ஆள் எப்படி பிழைக்கும் போகுதுன்னு தெரியல. கூடையில் இருக்க இந்த இடைத்தரகர்களும் கமிஷன் கடைக்காரங்களும் தான் இதை தக்காளியை பதுக்குதாங்க. இதனால விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, அன்றாட காட்சிகள் பொதுமக்களும் ஹோட்டல் வியாபாரிகள் எல்லாருமே பாதிப்பாக தான் இருக்குது. நாங்கள் வாங்குகிற சம்பளம் வந்து 500 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா அன்றைக்கும் 500 ரூபா தான் வாங்கினோம், இன்றைக்கும் 500 ரூபா தான் வாங்குதோம். ஆனால் விலைவாசி உயர்வாகிட்டே போகுது, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. கோயம்பேட் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கலான்னு வந்தோம். பட் ஆனால் இங்கே சீப்பாக இருக்கும்னு நினச்சா இங்கேயும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. 1 கிலோ தக்காளி 90 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலை டெய்லியும் 10 ரூபா 20 ரூபா சேர்ந்து போயிட்டு தாங்க. நாங்கள் கீழ்த்தர மக்கள் நடுத்தர மக்கள்லாம் இருக்கிறோம். இதை வாங்கி நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? ஊப்பியில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கும்பல் ஃபோன் பண்ணி ஒரு டீச்சர் அம்மாவுக்கு, இந்த வாரங்க உங்கள் மக பற்றின ஒரு பாலியல் வீடியோ எங்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் நெட்டில் போட்டுருவோம், நீங்கள் என்ன சொல்லுதிய 1 லட்ச ரூபா 10 நிமிஷத்தில் எங்களுக்கு அனுப்புங்கன்னு அவங்க மிரட்டியிருக்காங்க. இந்த டீச்சர் அம்மா, ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துப்படாதிய அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவங்க பதட்டத்தில் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாங்க. இப்போ போலீஸ் அந்த மிரட்டினவங்களை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பொய்யா. ஆவடியில் வரங்க ஒரு அம்மா இப்படி ஆட்டோவை புக் பண்ணியிருக்கு, அந்த ஆட்டோ வந்தாச்சு. அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தது ஒரு பெண்மணி. இவங்க சாவியை வைக்கிறத அந்த அம்மா பார்த்துருக்காவ. பார்த்துவிட்டு இந்த அம்மாவை கொண்டே சேப்பாக இறக்கி விட்டுவிட்டு திருப்பி வந்து சாவியை எடுத்து வீட்டில் இருக்கலாம் ஆட்டையை போட்டாங்க.
உலகம் முழுக்க மழை பெய்யுது. அதில் பாகிஸ்தான்லேயும் பெருமழை பெஞ்சிருக்கு. லாகூரில் மண் நல்லா ஊறி போயிருந்துருக்கு போலுக்கு. ரோடு என்ன பண்ணியிருக்கு, திடீர்னு டொமுக்குன்னு உள்ளே விழுந்துருச்சு. போன கார் வண்டியெல்லாம் உள்ளே விழுந்துருச்சு. ஒரு படகுல கொஞ்சம் பேர் தான் ஏற முடியும். ஒரு 250 பேருக்கு மேலே அதை ஏற்றிட்டு போயிருக்காங்க. படகு முக்கி போயிருந்துருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலடா சாமின்னு கவுந்துருச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. Mergi namaliza watu Mungu we, watu wa mingi we. Watu wanaisha Mungu we, wa mingi sana Mergi. Wote Mungu we. இந்த தொட்டபெட்டா பகுதியில் ஒரு புலி தன்னுடைய குட்டிகளோட சும்மா ஜாலியாக ஜங்கு போயிருந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அடடடடடா, ச்சே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கான்னு எல்லாரும் புலங்காகிதம் அடைஞ்சு சந்தோஷப்படுற நேரத்தில் வனத்துறை சொல்லியிருக்கு, இது தொட்டபெட்டாவே கிடையாது, இது பழைய வீடியோ. இந்த மாதிரி போட்டு மக்களை மகிழ்விக்கிறன்ற பேரில் பீதியை கிளப்பாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆரணியில் ஒரு பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கமன் மணந்திருக்கு. புதுசாக ஓப்பன் பண்ணனால அந்த பிரியாணி 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம்னா கூட்டம். நம்ம ஆளுங்க பிரியாணினாலே வச்சிருவாங்க. 10 ரூபாய்க்கு பிரியாணினா விட்டுருவாங்களா? அலம் மோதுதுங்க. மக்களே, தஞ்சாவூர் உங்களுக்கு தெரியும். அங்க நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ வேளாண் கண்காட்சி நடக்கும். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, குறிப்பா விவசாயிகளுக்கு தேவைப்படுதில்ல, நேராக போங்க. வேளாண் கண்காட்சியில் என்னென்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.